ஈரோடு பெரியகுன்றை தரைப்பாலத்தை மூழ்கடித்தவாறு செல்லும் வெள்ளத்தால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் வீடு திரும்பினர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாம்ராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சாம்ராஜ், முழுமையா சொல்லுங்க. சத்தியமங்கலம் அடுத்த குன்றி மலைப்பாதையில விடிய மழை. இதனால எந்த இடத்திலும் தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது. பள்ளங்கள்ல தண்ணி அதிவேகமா போகுது. இந்த குன்றியில இருக்கிற பெரிய குன்றி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற தரைப்பாலத்துல வெள்ளம் தொடர்ந்து ஓடியதுனால ஒரு கிராமத்துல மறு கிராமத்துக்கு செல்ல முடியாத சூழ்நிலை. வெள்ளம் வழின்னு காத்திருந்தாங்க. தற்போது வரை வெள்ளம் வழியாதனால பள்ளிக்கு செல்ல வேண்டிய குழந்தைகள்லாம் வீடு திரும்பிட்டாங்க. சத்தியமங்கலம் புலிகள் காப்பமும் குன்றி மலைப்பகுதியில் விடிய மழை. இந்த மழையின் காரணமாக பல்வேறு ஓடையிலிருந்து வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. வன ஓடையிலிருந்து வந்த இந்த வெள்ள நீரானது பெரிய குன்றிங்கிற இடத்துல ஒன்னாக சேர்ந்து காற்றாறு வெள்ளமாக உருவெடுத்து அந்த தரைப்பாலத்தை மூழ்கடி விட்டு படி போனுச்சு. இதனால கிராம மக்கள் வெள்ளத்தை கடக்க முடியல. நீரின் வேகம் காரணமாக மக்கள் அந்த வெள்ளம் வடிய வரை காத்திருந்தாங்க. ஆனா தற்போது வரை வெள்ளம் வடியில. கோவிலூர் குன்றி பெரிய குன்றி இடையே இதனால போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குன்றியை சுற்றி இருக்கிற குழந்தை எல்லாமே இந்த பெரிய குன்றி தரைப்பாலத்தை வழியாகத்தான் பள்ளிக்கு செல்ல வேண்டிய நிலை. தற்போது இந்த தரைப்பாலத்துல வெள்ளம் வேகமா பெருக்கெடுத்து ஓடுவதனால இந்த குழந்தைகள் ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க. ஆனா வெள்ளம் தற்போது வரை வழியாதனால அந்தந்த கிராமத்துக்கு அந்த குழந்தைங்க திரும்பி வீடுக்கு சென்றாங்க. விவசாயிகளும் கூட தன்னுடைய விளைபொருட்களை எடுத்து வெளி மார்க்கெட் கொண்டு வர முடியாம அந்தந்த கிராமத்துக்கு திரும்பி போயிட்டாங்க. இப்போ இது மட்டும் அல்லாம கடம்பூர் குன்றி இடையே மலைப்பாதை சேதமடைந்தது கடந்த 2 நாட்களாக. இதனால அரசு பேருந்து 4 நாட்களாக இயக்காததால மேல்நிலை கல்வி பயிலும் அந்த குன்றி கிராம மக்கள் கிராமத்திலேயே இருக்கிறாங்க. 4 நாட்களாக பேருந்து இயக்கப்படாதது குறித்து நம்ம அந்த கழக போக்குவரத்துகளை மேல கேட்டோம். கடம்பூர்ல இருந்து குன்றிக்கு செல்லும் சாலையில மாதேஸ்வரன் பள்ளம், மாமரத்து பள்ளம், மூங்கில்தூர் பள்ளம் ஆகிய இடங்கள்ல மழைப்பாதை மிகவும் மோசமா இருக்கு. பேருந்தை இயக்க முடியாத நிலையில் இருப்பதனால எங்களால பேருந்தை இயக்க முடியல. தற்போது வெள்ளம் வடிந்து இருக்குது. சாலையை சீரமைக்கும் பணியில வனத்துறையை ஈடுபட்டு வர்றாங்க. இன்று மதியம் பிற்பகல்ல இந்த சாலை சீரமைக்கும் பணி நிறைவேறும் அப்படிங்கிறத தெரிவித்தாரு. விரிவான தகவல்களுக்கு நன்றி சாம்ராஜ்.